ஒரு ஃபினான்ஷியல் இயர் தொடங்குது அப்படின்னாலோ, இல்லன்னா அந்த ஃபினான்ஷியல் இயர் முடியுது அப்படின்னாலோ, பொதுவாகவே வரி செலுத்தக்கூடிய எல்லாருக்கும் நிறைய முக்கியமான விஷயங்கள் மைண்ட்ல ஓடிட்டுருக்கும். அதில குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, கரெக்ட்டான டைம்க்கு நம்ம வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணணும். டியூ இருக்கக்கூடிய டாக்ஸ் எல்லாமே பே பண்ணணும். அதே நேரத்தில டாக்ஸ் டிடக்ஷனுக்கு எந்த மாதிரியான சோர்சஸ் இருக்கு, டாக்ஸ் சேவிங் பண்ற மாதிரி என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மென்ட் சேவிங்ஸ் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இருப்போம். அந்த வகையில இந்த ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது இப்போ தொடங்கிருச்சு. இப்போ ஒரு முக்கியமான ஆப்ஷன் டாக்ஸ் பேயர்ஸ்க்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் புதுசா வந்து பே லேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன அறிமுகம் செஞ்சிருக்காங்க. அது என்ன பே லேட்டர்? அதுலயும் இந்த ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது டாக்ஸ் பேயர்ஸ்க்கு எப்படி ஒரு கன்வீனியன்ட்ட கொடுக்கும். அதே நேரத்தில இதுல என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கு, எப்படி ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என்ன ஆப்ஷன் இந்த பே லேட்டர் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா, பொதுவாகவே ஐடிஆர் நம்ம ஃபைல் பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த டியூ டாக்ஸ பே பண்ணா மட்டும் தான் அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகும். அந்த ஐடிஆர்வே உங்களால ஃபைல் பண்ண முடியும். ஆனா, இப்போ இந்தியன் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன ஒரு ஃபீச்சர கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, உங்கனால ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது பே லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன பயன்படுத்திக்க முடியும். அதாவது நீங்க வந்து ஐடிஆர டிலே பண்ணாம ஒரு குறிப்பிட்ட டைம்க்குள்ள பண்ணிட முடியும். ஈவன் உங்களுக்கு டாக்ஸ் டியூ இருந்துச்சு அப்படின்னா கூடவே, அத வந்து நீங்க லேட்டா பே பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இது. சரி, இந்த ஆப்ஷன் மூலமாக என்ன நன்மைகள் இல்லைன்னா என்ன மாதிரியான ஒரு கம்ஃபர்டபுள் டாக்ஸ் பேயர்ஸ்க்கு உருவாக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஐடிஆர் ஃபைல் பண்ற அந்த டைம்ல உங்ககிட்ட போதுமான அமௌண்ட் இல்ல, சேலரிக்காக நீங்க வெயிட் பண்றீங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்கம் சோர்ஸ்க்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, பே லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். செகண்டா இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது டாக்ஸ் சேவிங் ஆப்ஷனா என்ன சூஸ் பண்ணலாம், இல்லைன்னா என்னென்ன சான்சஸ் நமக்கு இருக்கு அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்ட்ரா டைம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஐடிஆர் ஃபைல்ல பே லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கம்ஃபர்ட் ஜோனாகவும் பார்க்கப்பட்டு வருது. சரி, ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது பே லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம பயன்படுத்திட்டோம். அப்பனா எவ்வளவு நாட்களுக்குள்ள, இல்லைன்னா எப்போ இந்த மீதம் இருக்கக்கூடிய டியூ டாக்ஸை நம்ம வந்து திருப்பி பே பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, பொதுவாகவே நீங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு எவ்வளோ டியூ அமௌண்ட் இருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது நோட்டீஸா வந்துரும். அதுல அடுத்த 30 டேஸ்க்குள்ள, அதாவது நீங்க ஃபைல் பண்ணி 30 டேஸ்க்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டியூ டாக்ஸ் அமௌண்ட்ட பே பண்ணணும் அப்படிங்கிறது தான் குறிப்பிட்டிருப்பாங்க. இதுல டெட்லைன் இல்லைன்னா பெனால்டி அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிடலனாலுமே என்ன அவங்க சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க ஐடிஆர் ஃபைல் பண்ண அதே மந்த், அதாவது அடுத்த 30 டேஸ்க்குள்ள உங்களுடைய டியூ டாக்ஸ பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பெனால்ட்டியும் வராது அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. இதுல டாக்ஸ் பே பண்ணக்கூடியவங்களுக்கு என்ன ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, பொதுவாகவே ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது நீங்க வந்து அந்த டாக்ஸ் இத பே பண்றீங்க, இல்லைன்னா ஐடிஆர் ஃபைல் பண்ற டேட்டே டிலே ஆயிடுச்சு, டேட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு அந்த பெனால்டி அமௌண்ட் அப்படிங்கிறது அ இருக்கும். ஆனா, இதுல வந்து நமக்கு டைம் பீரியட் இருக்கிறதுனால, ஐடிஆர் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன நம்ம முன்னாடியே முடிச்சுட்டு, இந்த பே பண்ற ஆப்ஷன கொஞ்சம் டிலே பண்ணிக்கலாம். அதற்கு பிறகு 30 டேஸ்க்குள்ள நீங்க அந்த டாக்ஸ் டியூவ கண்டிப்பா பே பண்ணிறணும் அப்படிங்கிறதும் முக்கியமானதாக பார்க்கப்படுது. இந்த ஒரு ஃபீச்சர இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, டாக்ஸ் பேயர்ஸ் நம்ம டாக்ஸ ஃபைல் பண்ணும்போது, ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது, அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டா இருக்கணும். அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்மூத்தா இருக்கணும் அப்படிங்கிற காரணத்திற்காக தான் இந்த ஒரு ஃபீச்சரையுமே அறிமுகம் செஞ்சிருக்காங்க. சரி, இப்படி ஒரு ஆப்ஷன் வந்து வந்துருச்சு. எப்படி இத நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய ஃபைலிங் அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ள போய்க்கணும். அந்த வெப்சைட்குள்ள நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாலே, உங்களுடைய ஆதார் இல்லன்னா பான் நம்பர் குடுத்துட்டு, அதற்கு பாஸ்வேர்டும் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய இன்கம் டாக்ஸ் போர்ட்டல் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுக்கு பிறகு ஃபைலிங் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷனையும் நீங்க கிளிக் பண்ணிக்கணும். அடுத்ததா ஃபைல் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ல இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிற அத வந்து சூஸ் பண்ணணும். அடுத்ததா உங்களுடைய பெர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ், இன்கம் டீடைல்ஸ், என்னென்ன அப்ளிகபிள் டிடக்ஷன நீங்க கிளைம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே அந்த போர்ட்டல் வந்து வெரிஃபை பண்ணும். அதற்கு பிறகு நீங்க இன்கம் டீடைல்ஸ், டிடக்ஷன் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்த காரணத்தினால உங்களுக்கு வந்து அங்க டாக்ஸ் லயபிலிட்டி அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற கால்குலேஷனுமே அது கொடுத்திருக்கும். நீங்க வந்து அத ரிவ்யூ பண்ணிட்டு கன்ஃபார்மும் பண்ணிக்கலாம். அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து டிஸ்ப்ளே ஆகும். அத பார்த்துட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பேமெண்ட் செக்ஷன்குள்ள போயிட்டு டாக்ஸ் டியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது, எவ்வளவு உங்களுக்கு டாக்ஸ் டியூஸ் இருக்கு அப்படிங்கிறதும் அங்க வந்து ஷோ ஆகும். அங்க பே நவ் ஆர் பே லேட்டர் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்கும். பே லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய டாக்ஸ் டியூவ நீங்க லேட்டா பே பண்ணிக்கலாம். ஆனா, ஐடிஆர் ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். உங்களுடைய ஐடிஆர் ஃபைல் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறதையும் இதன் மூலமா நாங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இத நீங்க சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டைம் வெரிஃபையும் பண்ணிட்டு, உங்களுடைய டிஜிட்டல் சிக்னேச்சர் இல்லன்னா எலக்ட்ரிக் வெரிஃபிகேஷன் கூட வச்சு நீங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டு சப்மிட் குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய ஒட்டுமொத்த ஐடிஆர் ஃபைலிங் அப்படிங்கிறது முடிஞ்சிரும். நான் முன்னாடியே
முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஐடிஆர் ஃபைலிங்க பொறுத்தவரைக்குமே நம்ம டிலே பண்ணாம, குறிப்பிட்ட டைம்க்குள்ள முடிச்சிட்டோம் அப்டின்னா, நமக்கு லாஸ்ட் மினிட்ல இருக்கக்கூடிய அந்த பரபரப்பு அப்படிங்கிறதும் இல்லாம இருக்கும். அதே நேரத்தில பே லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் நமக்கு கிடைக்கிறதுனால, அந்த குறிப்பிட்ட டைம்ல நமக்கு தேவையான பணத்த ரெடி பண்றக்கும், இல்லன்னா டாக்ஸ் டிடக்ஷனுக்கு, இல்லன்னா டாக்ஸ் சேவிங்ஸ்க்கு என்ன மாதிரியான ஆப்ஷன நம்ம பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் பீரியட் அப்படிங்கிறதும் கிடைக்கும். ஸோ ஓவராலா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன பயன்படுத்தி ஐடிஆர் ஃபைல நம்ம டிலே பண்ணாம முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய ஒரு கம்ஃபோர்ட்னஸ் ஆகவும் பார்க்கப்படுது.